வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி என்ன நடந்திருக்கு? அதுக்கப்புறம் பிப்ரவரி 5ஆம் தேதி நாளைக்கு புதன்கிழமை என்ன நடக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த சேனல்ல நிஃப்டி 50யும் அதே மாரி பேங்க் நிஃப்டியும் டெய்லி அனாலிசிஸும், பிரெடிக்ஷனும் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் மத்த ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆஃப்டர் 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 ஆஃபீஸ் எப்படி ட்ரேட் பண்றது? அதே மாரி ட்ரேடிங்க்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? 2025க்கான டாப் 5 ஸ்டாக்ஸ் என்னங்க அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் பயனுள்ளதா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம டெய்லி அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓவரால் 1 இயர் அனாலிசிஸ் நமக்கு எடுத்து பார்த்தோம்னா, 1 இயர் சார்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் டைம் ரேஞ்ச் வந்து 1 இயர் வச்சிருக்கேன். 2024ஓட 1 இயர். ஸோ அப்போ 24ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க போயிருக்குன்னா, 26,250 பக்கம் போயிருக்கு. அப்போ நம்ம இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைய விட நம்ம வந்து பயங்கரமா லோவர் சைட்ல இருக்கோம். ஸோ ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. அங்கருந்து லோவர் சைட்ல நம்ம இருக்கோம். எவ்வளோ தூரம் கம்மியா இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 10% கம்மியா இருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ நம்ம ஒரு 10% கம்மியா இருக்கிறனால, மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆகி கண்டிப்பா இங்க வரணும். தொடர்ந்து ஃபால் ஆயிட்டே இருக்காது. ஏன்னா ஒரு 6 மந்த்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஃபால் ஆயிடுச்சு. அதனால மார்க்கெட் இது வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்குன்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. பட் மார்க்கெட் வந்து இன்னும் மேல வரல. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிறேன். அண்ட் 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஸோ 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் சைட்வேஸ் தான் மூவ் ஆச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, 3ஆம் தேதி மூவ் ஆனனால சைட்வேஸ் 5 வேண்டாம் 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ நீங்க பிப்ரவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் டவுனா ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கருந்து ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல தான் முடிஞ்சுச்சு. ஸோ இது வந்து நம்மளோட ஆ பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை. அப்படிங்கும்போது ஒரு மார்க்கெட்ல நெறைய ரிஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ அதாவது இங்கருந்து இந்த கேப் டவுன பட் அப்போ எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, நிஃப்டி 50 அதே மாரி நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு சார்பா, கார்ப்பரேட்ஸ்க்கு சார்பா ஒரு பட்ஜெட்ல பெரிய நியூஸ் எதுவுமே வரல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் இந்த கேப் டவுன். மார்க்கெட் இன்னும் கீழ போலாம் அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஜனவரி 28லிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் வந்து 1ஆம் தேதி வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. 2ஆம் தேதி ஞாயித்துக்கிழமை லீவு. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, கேப் டவுன். ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, மார்க்கெட் வந்து கீழ வரும்னு தான். ஆனா, இவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதே மாரி எல்லா அனாலிசிஸும் என்ன சொல்லுச்சுன்னா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆறதுக்கான சான்சஸ் தான் நெறையா இருக்குன்னு. ஆனா மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துலருந்து ஒரு புல் பேக் எடுத்து, அதே மாரி ஸோ கேப் அப் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நேத்து வந்து கேப் டவுன் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஓப்பன் ஆச்சு. இது வந்து அன்பிரெடிக்டபிளா இருந்துச்சு. ஸோ இந்த கேப் அப் ஓப்பன் ஆகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் இன்னைக்கு மேல போக போகுதுன்னு. ஸோ அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இந்த கேப் அப் ஓப்பன் ஆனது. கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது வந்து 23,400, 23,500 நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஒரு இம்பார்ட்டன்ட்டான சப்போர்ட்ன்னு. ஸோ அந்த சப்போர்ட்ட ஒரேடியா கிராஸ் பண்ணனால, மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிருந்திருக்கு. அண்ட் எவ்வளோ தூரம் போயிருந்திருக்குன்னா, 23,750 வரைக்கும் மார்க்கெட் மேல போயிருக்கு. இப்ப நாளைக்கு மேல போகுமா அப்டின்னா, எஸ் நாளைக்கு மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இந்த 23,500ங்கிறது வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அண்ட் அத வந்து ஒரே நாள்ல பிரேக் பண்ணியிருக்கு அப்டின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்க்கு ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இத நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்டின்னா, அதாவது மார்க்கெட் என்னன்னா, ஆ ஒரு 3 மந்த்ஸ் ரேஞ்ச் எடுத்து பார்க்குறோம். லோட் ஆக டைம் ஆகுது. 1 இயர் ரேஞ்ச எடுத்து பார்ப்போம். கிளியரா தெர்ல. ஓ! ரைட். இப்ப நம்ம 1 இயர் ரேஞ்ச்ல பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து இங்கருந்து இங்க டவுன்ஃபால் ஆயிடுச்சு. இப்ப டவுன்ஃபால் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்க்குள்ள தான் ரொம்ப நாளா இருக்கு. அப்போ இது அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் எப்பயுமே டவுன்ஃபால் ஆயிட்டு உடனே மேல போகாது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும் அப்டின்னா, டவுன்ஃபால் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆயி திருப்பி தான் மேல போகும். ஸோ அப்போ இதுதான் அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல நம்ம இருந்திருக்கோம். ஸோ இதுதான் நான் வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்றனால, இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நவம்பர்லருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல தான் இருந்திருக்கும்.
அண்ட் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்ப நம்ம 1 இயர் கேலண்டர் வச்சு பார்க்கும்போது, நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, மார்க்கெட் 100% மேல போகுமா? ஆல்மோஸ்ட் இந்த வந்து ஆல் டைம் ஹை 26 வரைக்கும் போகுமா அப்டின்னா, நமக்கு வந்து தெரியாது. 26,000 வரைக்கும் போகுமான்னா நமக்கு தெரியாது. இப்ப வந்து 23,700ல தான் இருக்கு. அப்போ டுவர்ட்ஸ் இந்த ட்ரெண்ட் நமக்கு பார்த்தோம்னா, 1 இயர் அந்த லாங் டெர்ம் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல தான் இருக்கு. ஸ்டில் வந்து ரெக்கவரி ஆகல. ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடியது. அண்ட் இத வந்து நம்ம வந்து ஒன் டே அனாலிசிஸ்ல பார்த்தாலும், நமக்கு இந்த சப்போர்ட் நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட இந்த ட்ரெண்டிங் சேனல் இருந்துச்சு. இந்த சேனல வந்து ஏற்கனவே பிரேக் பண்ணி டவுன்ஃபால் ஆயிருச்சு. அதிலிருந்து இந்த சேனல நம்ம டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல பிரேக் பண்ணி அப்வர்டுக்கு போயிருச்சு. அப்போ நான் இத டெலீட் பண்ணிடுறேன். அதே மாரி நம்மளோட இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ சார்ட் வந்து எவ்வளோ தூரம் நீட்டா இருக்கோ, அவ்வளோ தூரம் நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பெருசா இருக்கும். ஸோ நான் இந்த சேனலையும் டெலீட் பண்ணிட்டு, இப்போ நமக்கு டுவர்ட்ஸ் அப் ட்ரெண்ட் இருக்கு. அப்போ அந்த அப் ட்ரெண்ட்க்கான ஒரே ஒரு சேனல் மட்டும் நான் வரைய போறேன். ஸோ ஒரு பேரலல் லைன் எடுத்துட்டு, அண்ட் இந்த சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நான் வந்து ஸோ நம்ம அப்வர்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த மாரி இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட அப்வர்ட் ட்ரெண்ட். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ற வரைக்கும், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு தான் நெறையா இருக்கு. அண்ட் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மாறிருச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் ப்ளூ கலர்ல குடுத்துர்றேன். ஓகே. ஸோ இதான் நம்மளோட அப்வர்ட் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட்லேருந்து நமக்கு கிளியரா பார்த்தோம்னா, அப்வர்ட் ட்ரெண்டுக்கு போயிருச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மேல போலாம்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நமக்கு ஒண்ணு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பார்க்கலாம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, என்னன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, 24,200ல தான் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 24,200 எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 1 இயர் கேலண்டர் 1 இயர் சார்ட் எடுத்து வைக்கும்போது, இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இந்த ஒரு பாயிண்ட் 24 இந்த 200 ஆ 700 அதே மாரி இங்க. இந்த இடத்துல நல்ல ரிஜெக்ஷன் இருக்கு இந்த பாயிண்ட். ஸோ இத நான் ஒரு லாங் டெர்மா பார்க்கும்போது, இந்த பாயிண்ட்ட நான் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா போட்டு வச்சிருக்கோம். அப்போ 24,200 தான். நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது 24,200 தான் நமக்கு சப்போர்ட்டா தெரியுது. நடுவுல வேற எந்த சப்போர்ட்டும் இல்ல. அப்போ மார்க்கெட் இப்ப இருக்கிறதுலருந்து இவ்வளோ தூரம் தான் போகுமா அப்படின்னா, கிடையாது. மார்க்கெட் வந்து நடுவுல சப்போர்ட்ஸ் இருக்கும். அந்த சப்போர்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து வேற ஏதாவது ஒண்ணு பண்ண போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப முக்கியம். என்னன்னா, இது வந்து ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பட் இது எத ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்டின்னா, நிஃப்டியோட ஆக்சுவல் பிரைஸ். ஆப்ஷனோட ஃபியூச்சர் பிரைஸும் இல்ல. நிஃப்டியோட ஆக்சுவல் பிரைஸ ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பக்கெட் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்கெட் ஆர்டர்ஸ போட்டு வச்சிருக்கிறதோட ஒரு ஓப்பனான ஒரு டேட்டா. அப்போ இதெல்லாம் வந்து அவைலபிள். நாளைக்கு வந்து இந்த பிரைஸ ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ இப்ப இருக்கிறது 23,700ல. ஸோ மார்க்கெட்டுக்கு எந்த பக்கம் நீங்க வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் தான் நெறையா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 1,00,00,000 கால் ஆப்ஷன்ஸ் இந்த பக்கம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல குவான்டிட்டி. ஒரு நல்ல சைன் என்னன்னா, மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல சைன். அதே மாரி நீங்க புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த மனில 1,00,00,000 இருக்கு. ஸோ ஆனா இது வந்து 1,00,00,000 தான் இருக்கு. இங்க வந்து 1.5 crores இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆ டபுள் த டைம் இல்ல ஒரு 25% இத விட அதிகமா இருக்கு. அப்போ மார்க்கெட்க்கு எந்த இடத்துல போக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மேல போக தான். பட் இங்க ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,800லயும் அதே மாரி 23,900ல இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்க என்னன்னா 23,800. ஸோ இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து 24,000த்துல தான் போகும். ஸோ அப்போ 24,000 வரைக்கும் போறதுக்கான கெப்பாசிட்டி இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் லோவர் சைட் போச்சுன்னா 23,500. ஏன் இந்த 23,500 தான் சப்போர்ட்டா மாறுனது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, கடந்த ஜனவரி முழுசா 23,000க்கும் 23,500க்கும் நடுவுல தான் மார்க்கெட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு காரணத்தினால நம்ம என்ன பிலீவ் பண்ணலாம்னா, இது வந்து 24,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த 23,000 வரைக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு வைப்போம். அப்போ இந்த 23,000 தான் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கு அடுத்து இல்லன்னா நம்ம வந்து ஒரு பேரலல் லைன் போட்டு
அப்போ மார்க்கெட் வந்து நாளைய ரேஞ்ச் பொறுத்தளவு 24,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அத தாண்டி கீழ வந்தா, இந்த 23,800 பக்கம் ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். மேல இது வந்து ஒரு செகண்ட் சாரி இது ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். மேல ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கான கலர் வந்து நான் வந்து கிரீன் கலர்ல குடுக்குறேன். ஸோ தட் நமக்கு புரியும். ஸோ இந்த ரேஞ்ச் மார்க்கெட் போறதுக்கான சான்சஸ் நாளைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த வீக் வந்து கண்டிப்பா நீங்க வந்து மார்னிங் வந்து ஒரு 9 மணி, 9:30 அந்த ரேஞ்ச்ல நீங்க வந்து ட்ரேட் எடுக்கவே கூடாது. அதே மாரி சாயந்தரம் ஒரு 3:30க்கு மேல நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. 3, 3:00, 10:00. ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ் என்ன வச்சுக்கலாம் அப்டின்னா, 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ட வாட்ச் பண்ணணும். ஏன்னா, கேப் டவுன், கேப் அப்லாம் இருக்குன்னா, பயங்கரமா நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன அஃபெக்ட் பண்ணும். ஸோ, அதனால நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ, அப்போ இந்த ரேஞ்ச ஃபர்ஸ்ட்டு நமக்கு தாண்டணும். செகண்ட் வந்து இந்த ரேஞ்ச் தாண்டணும். ஸோ, நாளைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் போச்சுன்னா, ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் போயி, நமக்கு வந்து 24,000 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் சப்போர்ட் எங்க இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 23,500ல. அப்போ 23,500 ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நாளைக்கான ஒரு நமக்கு சப்போர்ட். ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் போச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இத தாண்டணும். அதாவது எதன்னு சொன்னோம்னா 23,800 அதுக்கப்புறம் போனா மார்க்கெட் வந்து 24,000 வரைக்கும் போலாம். அண்ட் டவுன்ஃபால் ஆனா 23,500ல கண்டிப்பா பெரிய சப்போர்ட் எடுக்கும். ஸோ நீங்க வந்து 23,500க்கு மேல மார்க்கெட் இருக்கு அப்டின்னா, ஷூரா நீங்க வந்து லாங் கால் எடுக்கலாம். நேத்து வந்து அதாவது சாரி இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல எந்தெந்த பொசிஷன் எடுத்திருக்கலாம் அப்டின்னா, எனக்கு நல்லா தெரியும். இந்த 23,500 வந்து நல்ல சப்போர்ட்ன்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 23,500ல தான். அப்போ இங்கருந்து நான் பார்த்தேன்னா, வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ எப்ப இந்த 23,500 தாண்டி இந்த 2வது கிரீன் கேண்டில் வந்துச்சோ, ஸோ இந்த 2வது கிரீன் கேண்டில் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா, நெறைய ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. பிரைஸ் ரிஜெக்ஷன். அதனால தான் இன்வெர்ட்டட் பின் பார் மாரி இருந்திருக்கு. அப்போ இங்கருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கேண்டிலும் ஸ்டில் இங்க தான் இருக்கு. அடுத்து 3வது கேண்டில். ஸோ இந்த 3வது கேண்டில் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது, ஒரு நமக்கு 5 இல்லன்னா 6த் கிரீன் கேண்டில். அப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு லாங் கால் எடுத்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு லாங் கால் எடுத்து, என்னோட ஆ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 23,500 நம்மளோட இது அதாவது நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1:4 வச்சுக்கிட்டேன். ஸோ, அப்ப நான் இந்த இடத்துல வரைக்கும் வச்சிருந்தேன். ஸோ, இந்த இடத்துல வந்துட்டு எப்போ இங்க எனக்கு ஒரு புல் பேக் கிடைச்சுச்சோ, இந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துல எனக்கு ஒரு ரெட் கேண்டில் கிடைச்சுச்சோ புல் பேக், அதோட நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி என்னோட பொசிஷன குளோஸ் பண்ணிட்டேன். ஸோ, இதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. ஸோ, நான் வந்து இந்த இடத்துல கிரீன் கேண்டில்ல எடுத்தேன். மார்க்கெட் மேல வரைக்கும் போச்சு. நான் வந்து ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன். நான் வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன். ஏன் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கிறது இல்ல அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுப்பேன். கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். கட் பண்ணிருவேன். திருப்பி வந்துருவேன். கொஞ்சோண்டு ப்ராஃபிட் வரும். திருப்பி வந்துருவேன். கட் பண்ணிருவேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டேல நான் ப்ராஃபிட்ல தான் இருந்தேன். அதாவது எனக்கு எல்லா ட்ரேடும் சேரும்போது ப்ராஃபிட்ல தான் இருந்துச்சு. ஆனா கமிஷனு, டாக்ஸ் எல்லாம் குடுத்து முடிக்கும்போது பார்த்தா நான் லாஸ்ல ஆயிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது மல்டிபிள் ட்ரேட்ஸ் நீங்க எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். கட 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 கடன்னு ட்ரேட் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 ட்ரேட் எடுப்பேன், 4 ட்ரேட் எடுப்பேன், இல்ல 2 ட்ரேட் எடுப்பேன். அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அன்னைக்கு ப்ராஃபிட்டோ, லாஸோ நம்ம அமைதியா இருந்துரணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ட்ரேடிங் சைக்காலஜி வந்து நம்மள ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு, ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் அவ்வளோதான். ஓகே இந்த ப்ராஃபிட்ஸ் நான் இன்னொரு தடவ ட்ரை பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னையோட டார்கெட் ரீச் ஆயிருச்சா, அமைதியா இருந்துரணும் நம்ம. இதுதான் ட்ரேடிங்ல வந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸ். என்னன்னா, நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ ஃபிக்ஸ் பண்ணணும். 3ன்னா 3, 4ன்னா 4. எனக்கு தெரிஞ்சு நீங்க 5க்கு கீழ இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. உங்களோட செட்டப் வரும். வரும்போது ஒரு மேக்ஸிமம் 3 ட்ரேட் எடுங்க. அவ்வளோதான். அண்ட் பெர்ஃபெக்ட்டா நான் வந்து என்னோட டைம் ஸ்கேல் வந்து அதிகம். 15 மினிட். அதனால தான் எனக்கு ஒரு 1 ட்ரேட், 2 ட்ரேட் தான் எடுக்க முடியும். நீங்க வந்து கம்மியான டைம் ஸ்கேல்ல இருக்கீங்க. 1 1 1 1 மினிட்ல இருக்கீங்க. ஸ்கேல்பிங் பண்றீங்க. அந்த மாரினா நீங்க மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா 1 டிஜிட்ல வச்சுக்கோங்க. 1 டிஜிட்ட தாண்டி டபுள் டிஜிட்ல நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் போகவே போகாதீங்க. அண்ட் மாசத்துக்கு அதிகபட்சம் நீங்க வந்து ஒரு 20 ட்ரேட் எடுத்தாவே போதும். ஸோ அந்த 20 ட்ரேட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துச்சுன்னாவே போதும்.
ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 7, 8 ட்ரேடுக்கு மேல கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு கமிஷன் போகுது. அதுவும் இல்லாம அத தாண்டி டாக்ஸ் வேற இருக்கு. ஸோ கமிஷன், டாக்ஸ் எல்லாம் போகும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 30% போயிரும். நம்ம எடுத்த ப்ராஃபிட்ல. ரூ. 100 எடுக்கிறீங்கன்னா 30%. அப்ப நீங்க எடுத்ததே ரூ. 30 தான் அப்டின்னா, அப்போ நமக்கு வந்து அதுல கமிஷன் போயிருமே அப்ப ஃபுல்லுமே. சாரி, நான் வந்து வேற லெவல் மாறிட்டேன். அப்போ இதுதான் வந்து நேத்து நான் எடுத்த ட்ரேடு. ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்போ வந்து நமக்கு ப்ராப்பரான நம்மளோட செட்டப் வருதோ, அப்ப நம்ம எடுக்கணும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட லெவல்ஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கா? இல்ல டவுன்வர்ட்ஸா? இல்ல சைட்வேஸ் மார்க்கெட்டாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்டு, நம்மளோட ஆர்எஸ்ஐ இது எது வேணாலும் நம்ம வந்து வச்சு, நம்ம வந்து ட்ரெண்டிங்க ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் பார்ப்பேன். அதே மாரி சூப்பர் ட்ரெண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி பிரைஸ் ஆக்ஷன் தான் நான் முக்கியமா பார்க்குறது. ஸோ முன்னாடி ஒரு டெர்ம் இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன் தான் கிங்குன்னு. அது எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்னன்னா, பிரைஸ் எப்படி மூவ் பண்ணுதுங்கிறத நீங்க ஒரு ஒரு அனாலிசிஸ் பார்க்கணும். அத பார்க்கணும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பத்தி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோ வந்து டீட்டெயில்டா நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பத்தி நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம நிஃப்டி 50. நாளைக்கும் நிஃப்டி 50 வந்து 24,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. நிஃப்டி 50 24,000 வரைக்கும் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த அப்வர்ட் ட்ரெண்டுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இது நல்ல விஷயம் தான். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே நிஃப்டி 50யோட ப்ரெடிக்ஷன். நாளைக்கு வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.